இத பார் கருப்சாமி, சொல்லுங்க. நம்ம என்னதான் உழைச்சு பாடுபட்டாலும் ஒன்னும் நடக்காது. எல்லாம் நேர காலம் வரும்போதுதான் இந்த பொண்ணு என்னைய கூப்பிட்டீங்க? உன் பேரு? காவேரி. அவன் நீங்க? நான் விஜய ரகுநாத் ரெட்டியோட தம்பி பாலகிருஷ்ணா ரெட்டி. என்ன எல்லாரும் பாலுன்னு கூப்பிடுவாங்க. நீ கூட பாலுனே கூப்பிடலாம். மெட்ராஸ்ல படிச்சிட்டு இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப படிப்பு முடிச்சிட்டேங்க. அது அது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? பொழுது போல ஊரு சுத்தி பார்த்துட்டு இயற்கை காட்சிகளை போட்டோ எடுத்தேன். அது ஒண்ணு தப்பு இல்லையே. அது ஒண்ணும் தப்பு இல்ல. நேத்து வாய்க்கா பக்கம் போகும்போது நீ குளிக்கிறத பார்த்தேன். உங்களுக்கு தெரியாம உங்களை போட்டோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என் மனசாட்சி உறுத்துச்சு நான் பண்ணது தப்புன்னு. அதான் நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு இது கொடுத்துட்டு போலாம் வந்தேன். பிடிச்சா வச்சுக்கீங்க, இல்லாட்டி கிழிச்சு போட்டுருங்க. ஏயா, ஒரு படிச்சாலும் செய்யற காரியமா இது? அதுவும் யாரு? விஜய ரகுநாத ரெட்டியோட தம்பி. ஒரு பொண்ணு குளிக்கிறத பாக்குறதே தப்பு. நீ என்னடனா போட்டோ வேற எடுத்திருக்கியா? அதான் தப்புன்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல சரியாயிடுமான்னு கேக்குறேன். நான் இதை விட போறதில்ல. இதை விடவே மாட்டேன். இப்பவே போறேன். இப்பவே போய் பஞ்சாயத்தை கூட்ட. காவேரி, அவசரப்பட்டு என் மானத்தை வாங்கிடாத. ஏன் மானத்தை நீ வாங்கலாமா? ஐயோ, நான் ரொம்ப நல்லவன். உன் பாவாடை தண்ணியில போகும்போது குச்சில எடுத்து கொடுத்தது நான் தான். அப்போ என்ன பாவாடை வேற பாத்துட்டியா? ஐயோ, அப்ப நீ முழுசா தண்ணிக்குள்ள இருந்த. ஓ, வெளிய வரலன்னு வேற வருத்தமா இருக்கா? ஐயோ, ஆக என்ன அணு அணுவா ரசிச்சிருக்க. இதுக்கு இந்த ஊர்ல என்ன தண்டனை தெரியுமா? பஞ்சாயத்துல தெரியும். காவேரி, காவேரி. ஏ கருப்சாமி, நேரங்கால வரணும்னே அது இப்ப வந்துருச்சுடா. புரியலையே. பழம் நழுவி பால்ல விழுந்து அதனால உன் வாயில் விழுந்தா நீ என்ன பண்ணுவ? கடிச்சு கொதறிட மாட்டேன். அதை ஏதா இப்ப நான் பண்ண போறேன். தப்பு தப்பா போட்டோ எடுத்தா நம்ம ஊர் பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுப்பாங்க? மரத்துல கட்டி வச்சு சவுக்கால பின்னு பின்னி போடுவாங்க. அடி வாங்க போறவன் தம்பி, தண்டனை கொடுக்க போறவன் அண்ணன். அந்த பொண்ணு யாரு? சீதாராம ரெட்டியுடைய வெப்பாட்டி பொண்ணு. முதல்லயே மாமனுக்கு மருமனுக்கு ஆகாது. இந்த விஷயத்தை சீதாராம ரெட்டி சும்மா விடவே மாட்டான். அந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். பெருசு, பஞ்சாயத்துல போய் கலந்துருவோமா? இருடா, இங்கிருந்தே வேடிக்கை பார்க்கலாம். ஒண்ணு இருக்கா? சீதாராம் ரெட்டியை காணாமே. பொருடா, வருவாண்டா. பஞ்சாயத்து தொடங்கிருச்சு. என்ன? ஒரு பொண்ணு புகார் கொடுத்திருக்கா. அதான் தெரியுமே, விவரத்தை சொல்லு. அவ சம்மதம் இல்லாம அவளுக்கே தெரியாம ஒருத்தன் அவன் மனசை வேதனைப்படுத்திருக்கான். அவனுக்கு நீங்க தண்டனை கொடுத்தே ஆகணும். உன்னை என்ன கதை சொல்ல கூப்பிட்டேன்? யாரு என்னன்னு விவரத்தை சொல்லியா? இந்த பொண்ணோட புருஷன் வடிவேலுங்க. இவளுக்கு தெரியாமையே இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். என்னப்பா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சுங்க. இவ அப்பாரு போறேன்னு சொல்ல 5 பொன் நகை இன்னும் போடலீங்க. முதலாளி, ஏற்கனவே அம்மா செத்து போச்சு. அப்பா செத்து 6 மாசம் ஆச்சு. இருந்திருந்தா போட்டிருப்பாங்க. டேய், உனக்கு அறிவு இருக்கா? அவளுக்கு தான் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. யாரு போடுவா? தொழில் செய்யறதுக்கு பணம் இல்லைங்க. வருமானம் இல்லாம எப்படிங்க குடும்பம் நடத்துறது? இந்த பாரு, தொழில் பண்றதுக்கு நான் பணம் தரேன். 5 பொன் நகையும் போடுறேன். பொஞ்சாதியை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும். போ. வேற ஏதாவது புகார் இருக்கா? இன்னொரு பொண்ணு புகார் கொடுத்துருக்குங்க. அவ ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கே தெரியாம மாட்டிக்கிட்டான். அவ குடத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த மாரிமுத்து. ஏய், கொடை உயரம் கூட இல்ல, நீ குடத்தை தூக்கிட்டு போயிட்டியா? ஏன் அப்படி செஞ்ச? வாங்கின கடனுக்கு வட்டி வரலீங்க, அதான் குடத்தை தூக்கிட்டு போயிட்டேங்க. அசல் வரலனா அவளே தூக்கிட்டு போயிருவியா? எவ்வளவுடா கொடுக்கணும்? 25 ரூபாய்ங்க. யோ, இந்த மாதிரி பிரச்சனை பஞ்சாயத்து கொண்டு வந்தீங்க உதைச்சிருவேன். கவுத்துட்டா. என்ன பெருசு, என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு வந்தோம். ஒண்ணு நடக்கல. சந்தோஷப்படாத. எப்ப வேணாலும் பஞ்சாயத்தை கூட்டுவேன். இந்த காவேரி நெல்லு. என்ன? அண்ணன் உங்க அப்பாவை அவமானப்படுத்தினான். தம்பி உன்னை அசிங்கமா போட்டோ எடுத்தான். நீ பொங்கி எழுந்து பூகமாமா வெடிக்க போறேன்னா பொறுமையா போயிட்டு இருக்கிறிய. இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? அந்த போட்டோவை எல்லாம் என்கிட்ட கொடு. பஞ்சாயத்தை நான் கூட்டுறேன். நீதி விசாரணை நடத்துறேன். நான் ஒண்ணு விவரம் தெரியாதவ இல்ல. அந்த ஆளுக்கு பஞ்சாயத்துல தண்டனை வாங்கி தர மாட்டேன். நானே தண்டனை கொடுப்பேன். என்ன பெருசு இப்படி சொல்லிட்டு போற?
என்ன சார் போட்டோ பிடிக்கிறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? போட்டோ பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன ஒண்ணு பிடிங்களேன். பிலிம் இல்ல. பொண்ணுங்களை எடுக்கிறதுக்கு மட்டும் பிலிம் இருக்கா? அட உங்க கதையில எனக்கு தெரியும் சார். உங்களை காவேரி அக்கா கமாக்கரைக்கு வர சொல்லிச்சு. அப்படியா? தேங்க்யூ. வேணாண்டா, நாங்க போய் ஏதாவது தப்பு தாண்டா பேசி அவ பஞ்சாயத்து கூட்டிட்டா? யோ, பொண்ணுங்க விஷயம்னா 1000 பஞ்சாயத்து சந்திக்கலாம். அட தைரியமா போயா. ஓகே. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? வரேன் இரு. இது பாரு, நான் மெட்ராஸ் படிக்கிறப்ப கூட எந்த பொண்ணையும் சைட் அடிச்சதே இல்ல. நீ வேணா அங்க வந்து கேட்டு பாரு. ஆமா, அத்தனை பொண்ணு குளிக்கும் போது என்ன மட்டும் ஏன் எடுத்த? காவேரி, உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் எடுத்தேன். சரி, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. தண்டனையை நானே கொடுத்துறேன். இங்க வா. என் கண்ணு எப்படி இருக்கு? ஆப்பிள் மாதிரி இருக்கு. அதுல ஒரு முத்தம் கொடு. என்னது தண்டனை சொல்லிட்டு தார்மார் ஏதோ சொல்லிட்டு இருக்க? அதான் என் தண்டனை. என்னைய எப்படி யோசிக்கிற? அவன் மொத்தமா கொடுக்கணும் அலைஞ்சிட்டு இருக்கிறான். முத்தமா பஞ்சாயத்தா? இந்த விஷயத்துல நான் போலாமா? அதெல்லாம் முடிஞ்சது. ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கே, யார்கிட்ட எதை வாங்கினாலும் அதை உடனே திருப்பி கொடுத்துருவேன். என்ன மாமா, நிஜமாவே பயந்துட்டீங்களா? எந்த பொண்ணும் தான் மனசார விரும்புற ஒருத்தரை அவமானப்படுத்தவே மாட்டா. காவேரி, நீ காவேரி, என்னடா ரொம்ப நேரமா யோசனையில இருக்க? ஒண்ணுமில்லம்மா, பாலுவோட கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களே ஒரு நல்ல பொண்ணை பாருங்களேன். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்பா. ஆனா அழகு இருந்தா படிப்பு இல்ல, படிப்பு இருந்தா அழகு இல்ல. அழகு முக்கியம் இல்லம்மா, குணம்தான் முக்கியம். நான் என்ன அழக பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு என்ன குறைச்ச? உனக்கு என்ன குறைச்சல்னு எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? அம்மா இருக்காங்க, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். நீங்க பாருங்கம்மா. அண்ணே, எனக்கு வேலை கிடைச்சிச்சுண்ணே. உடனே சேர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. டேய், உன்னை யாரா வேலைக்கு போச்சனா? இந்த பாரு, நீ வேலை பார்த்து சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்துற நிலைமையில நாம இருக்கிறோம். நீ படிச்ச படிப்புக்கு ஏதாவது தொழில் பண்ணு, நம்ம கிராமமும் விருத்தியாகும், உன் பேரு வளரும். அனுபவம் இல்லாம தொழில் ஆரம்பிச்சா அது நிர்வாகம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. அது மட்டும் இல்ல, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி, என்ன வேலை? டெல்லி மோடி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில சீனியர் இன்ஜினியர். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புரியல. உனக்கு எதாவது புரிஞ்சுது? உனக்கு எதாவது புரிஞ்சுது? அவ்வளவு தூரம் போகணும். உனக்கு தெரியாது, சும்மா இருமா. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம், தனி வீடு, காரு, போனு. என் கீழே 1000 பேர் வேலை செய்வாங்க. உலகம் பூரா சுத்தலாம், தெரியுமா? நீங்க உலகம் சுத்தலாங்க. ஆனா அம்மாவும் அண்ணனும் எத்தனை நாள் தான் உங்களை பிரிஞ்சு இருப்பாங்க? இத நாள் வரைக்கும் படிப்பு படிப்புன்னு பட்டணத்திலேயே இருந்துட்டீங்க. ஆமாண்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணனுக்கு உதவியா கூடவே இரு. நம்ம கிட்ட இல்லாத பணமா காசா? அம்மா, இந்த மாடு மேய்க்கிற வேலை பார்க்கறதுக்காக அண்ணன் இவ்வளவு தூரம் என்ன படிக்க வச்சிருக்காரு. ஆமாடா, நீ சொல்றது சரிதான்டா. நானே மாடு மேய்க்கிறேன். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் இல்ல, உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் முக்கியம். சரி, எப்ப வேலையில சேரணும், எப்ப டெல்லிக்கு போகணும்னு சொல்லு. வேண்டிய ஏற்பாடுகளை நான் செஞ்சிடறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீ அவனுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்கற. இப்படிதான் செய்யணும், இதுதான் சரின்னு நீ 2 வார்த்தை அதட்டி சொல்லக்கூடாதா? அம்மா, அவன் படிச்ச படிப்புக்கும் நம்ம வேலைக்கு சம்பந்தம் இல்ல. நாம தான் கிணத்து தவளையா வளர்ந்துட்டோம். அவனாவது அவன் இஷ்டப்படி உலகம் சுத்துற வாலிபனா வளரட்டுமே. என்னடி அறிவு கட்டவில்லை மாடி.